வணக்கம் நண்பா. உன்னிடம் இல்லாததை எண்ணி கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் உன்னிடம் இருப்பதும் உன்னை விட்டு போகும். உன்னிடம் இருப்பதை எண்ணி நன்றி உணர்வுடன் செயல்பட்டால் அது உனது வாழ்க்கையில் மேலும் பல செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்கும். சிறு விதையிலிருந்து பெரிய மரம் உருவாவது போல உனது வெற்றியும் தினமும் நீ செய்யும் சிறு சிறு முயற்சியின் மூலமே உன்னை வந்தடைகிறது. சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தான் பெரிய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. உன் கனவுக்கு நீதான் உயிர் கொடுக்க வேண்டும். கனவை லட்சியமாக மாற்றும் போதே அது உயிர் பெறத் தொடங்குகிறது. லட்சியமாகாத கனவு கனவாகவே போகிறது. தன் கனவுக்காக தினந்தோறும் உழைக்கும் மனிதனே அந்த கனவை நிஜத்தில் அடைகிறான். உயிர் வாழ்வதற்கு மூச்சுக்காற்று எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உன் லட்சியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் அந்த லட்சியத்தை நீ அடைவது உறுதி. விடாமுயற்சி உடைய மனிதர்களிடம் தோல்விகள் தோற்கின்றன, அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். உன் மனது ஒன்றை முடியும் என்று நினைத்து விட்டால் அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை முடித்துக் காட்டும். அதுவே முடியாது என்று நினைத்து விட்டால் அது எவ்வளவு எளிமையாக இருந்தாலும் அதை செய்ய முன்வராது. எனவே முடியும் என்ற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்வில் அனைத்தும் சாத்தியமே. இந்த உலகம் ஒரு நாடக மேடை. அனைவரும் அவர்களுக்கான வேடத்தை சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் நாம் இறக்கப் போகிறோம் என்று உணர்ந்து மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தி வாழ்பவர்கள் மற்றவர்கள் மனதில் நிலைத்து நிற்கிறார்கள். மிதிவண்டியில் நிலையாக இருப்பதற்கு அதை நீங்கள் மிதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையிலும் நிலையான வெற்றிகளை பெற நீங்கள் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் மாறினாலும் மனிதனின் எண்ணங்கள் மாறாத வரை அவனுக்கு உயர்வு இல்லை. எண்ணங்களை நல்லதாக மாற்றினால் அவன் உயர்வை எவராலும் தடுக்க முடியாது. உன்னை பற்றி நீயே மற்றவர்களிடம் பெருமையாக கூறிக்கொள்ளக் கூடாது. நீ செய்யும் செயல்கள், மற்றவர்களுக்கு நீ செய்யும் நன்மைகள் உங்களை பற்றி மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும். மற்றவர்கள்தான் அதை உணர்ந்து உன் பெருமையை இந்த உலகத்திற்கு கூற வேண்டும், நீயே கூறக்கூடாது. காலியான பாத்திரத்தில் தான் புதிதாய் பொருட்களை நிரப்ப முடியும். அதேபோல் புதிதாய் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன் மனதை காலியாக வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் திறந்த மனதுடன் அந்த புதிய விஷயத்தை கற்க முடியும். சாதிக்க நினைக்கும் மனிதன் பிறரது விமர்சனங்களை கண்டுகொள்ளக் கூடாது. உன் இலக்கின் மீது மட்டும் கவனம் செலுத்தி செயல்பட வேண்டும். எளிதில் கிடைக்கும் வெற்றி நிலைத்து நிற்பதில்லை. போராடி பெறும் வெற்றியே நிலைத்து நிற்கிறது. நேர்மையாக இருக்க பழகு. உன்னை எவரும் பார்க்கவில்லை என்றாலும் அந்த நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். மனம் மோந்து செய்யப்படும் உதவி என்பது பெறுபவரை விட கொடுப்பவருக்குத்தான் அதிக மகிழ்ச்சி தருகிறது. செல்வத்தை உன்னிடமே வைத்துக் கொண்டால் அது உன் நிம்மதியை கெடுக்கும். மற்றவர்களுக்கு கொடுத்து உதவினால் நிம்மதி கிடைக்கும். கெட்ட நிகழ்வுகளை அன்றே மறந்து விடுங்கள். நல்ல நிகழ்வுகளை அவ்வப்போது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மனதில் தோன்றுவதை எல்லாம் பேசும் மனிதன் அந்த பேச்சால் உறவுகளை இழக்கிறான், துன்பத்தை சந்திக்கிறான். சிந்தித்து பேசும் மனிதன் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய விஷயங்களை மட்டும் பேசுகிறான். பல பிரச்சனைகளை தவிர்க்கிறான். உனது எல்லைகளை நீயே வகுத்துக் கொள்கிறாய். உன் மனதின் எல்லைகளே உனது வாழ்வின் எல்லை. உன் மனதை விரிவுபடுத்தினால் வாழ்க்கையில் பெரிதாய் சாதிக்கலாம். பிறர் தன்மேல் வைக்கும் நம்பிக்கையை விட தன்மேல் தனக்கே இருக்கும் நம்பிக்கைதான் ஒரு மனிதனை முன்னோக்கி நகர்த்திச் செல்கிறது, வெற்றியடைய செய்கிறது. வெப்பத்தை தாங்கிக் கொள்ளும் மண் தான் வலிமை பெறுகிறது, செங்கற்களாக மாறுகிறது, கட்டிடங்களில் என்றென்றும் நிலைத்து நிற்கிறது. ஒரு மனிதன் கடினமான சூழ்நிலைகளை தாங்கிக் கொண்டால்தான் அவனால் நிலையான வெற்றியை பெற முடியும். மற்றவர்கள் உங்களிடம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களிடம் நடந்து கொள்ளுங்கள். அன்பை விலைக்கு வாங்க முடியாது. அன்பை கொடுத்தால் மீண்டும் பெறலாம். தன்னை நாடி வரும் மனிதர்களுக்கு சுயநலமின்றி தனது அறிவை பகிர்ந்து கொள்வது புத்தகம் மட்டும்தான். புத்தகம் படிக்கும் மனிதர்கள்தான் தனது அறிவை வளர்த்துக் கொள்கிறார்கள். வாழ்க்கையில் வெற்றிகள் பல அடைகிறார்கள். தினமும் தண்ணீர் ஊற்றினால் செடி மரமாக மாறும். தினமும் நீ முயற்சி செய்தால்தான் உனது கனவு நிஜமாக மாறுகிறது. நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.